வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் vlog. இன்னைக்கு நாம பார்க்குற ஹம்பி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்த அந்த வீடியோ அந்த வழியோட பாத்துலயே அமைஞ்சிருக்க அடுத்ததா தொடர்ச்சியா வரக்கூடிய கோயில்கள் தான். நாம நேற்று பார்த்த வீடியோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா, விருப்பாக்ஷா பசார், அதாவது ஹம்பி பசார் சொல்லப்படுற பகுதியோட அந்த பகுதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல கோதண்ட ராமசுவாமி திருக்கோயில், விஜய் விட்டேலா கோயிலுக்கு போறதுக்கான வழிபாதை, அதுக்கப்புறம் ஒரு ஹனுமன் கோயில் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி போட்டிருப்பாங்க. அந்த வழியோடி தான் டிராவல் பண்ணி அந்த கோயில்களை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதன் தொடர்ச்சியா அடுத்ததா ஒரு நேம் தெரியாத ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த கோயில் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்குது. நேம் தான் தெரியலே தவிர இங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தாதான் இது ஒரு விஷ்ணு கோயிலா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வரும். ரொம்பவே சேதம் அடைஞ்ச கோயில் தான். கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய சுவாமியோட சிலை பாத்தீங்கன்னா சுவரோடு ஒட்டியபடியே தான் செதுக்கி வச்சிருக்கிறாங்க. போர் தாக்குதல்ல அப்படியே ஃபுல்லாவே டோட்டலா வெட்டி எடுத்திருக்காங்க. அதை எச்சங்களை வச்சு அந்த பெருமாளோட பாதம் மட்டும் வந்து எச்சங்களா அதுல தெரியும். அதை வச்சுதான் அந்த கோயில் வந்து பெருமாள் கோயிலா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். இந்த கோயில் வந்து கேட்பாரற்று கிடக்கிற கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில தான் சேரும். ஹம்பியில நிறைய கோயில்கள் இந்த மாதிரி தான் இருக்கு. சில கோயில்கள்ல சிலை இப்போதைக்கு அமைச்சு வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. பிற்காலத்துல சீரமைச்சு வழிபாடுகளுக்கு கொண்டு வரலாம். அடுத்ததா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய கோயில் வராக சைவ கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்துலதான் அமைஞ்சிருக்குது. வெளிப்பார்வையில பாக்குறதுக்கு உடைஞ்ச கோயில் மாதிரி இருந்தாலும் உள்ள அந்த வெளிப்புற சுற்ற தாண்டி உள்ள இருக்கக்கூடிய கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் இல்லாம ஓரளவுக்கு பார்க்கும்படியான எல்லாரும் போய் ஆக்சஸ் பண்ண கோயிலா தான் இருக்குது. இந்த கோயிலையும் வழிபாடுகள் எதுவும் மேற்கொள்ளாம தான் வச்சிருக்காங்க. உயர்ந்த கோபுரங்கள் கொண்டு கர்ப்பகிரகத்தை வெளிப்புறமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பில்லர்ஸ் கொண்டு அமைச்ச ஒரு அழகான கோயில் தான் இது. கோயில் வராக சைவ கோயில் குறிப்பிட்டிருக்காங்க. வராக அப்படிங்கிறதுனால விஷ்ணுவோட வராக அவதாரத்தை எடுத்து வைணவ கோயிலா குறிப்பிட்டிருக்காங்களா, இல்லைன்னா சைவா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால சிவபெருமானோட சைவத்தை சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இரண்டும் சேர்ந்து ஒரு சேர சேர்ந்த கோயில் அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம். இந்த கோயில அடுத்து வெளியே வர நேரத்துல தொடர்ச்சியா விஜய் விட்டேலா கோயிலுக்கான வழிபாத்தும் இருக்கும். அதே இது வழிபாதைகளும் வந்து தொடர்ச்சியா ஆங்காங்கே போறது மாதிரி இருக்கும். நாம வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது மாத்தங்கா ஹில் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி கூகுள் மேப்ல போட்டு பார்க்கும்போது பக்கத்திலேயே அந்த அச்சுதராயப்பா கோயிலோட தெப்பக்குளம், அதுக்கப்புறம் அந்த பசார் கோயில் தொடர்ச்சியா போகிற மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப பெரிய பரப்பளவு கொண்ட கோயில் தான் அச்சுதராயப்பா கோயில். நம்ம சேனல்ல ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து போட்டிருப்போம். தெப்பக்குளத்தையும் அந்த பசாரை வந்து போட்டிருக்க மாட்டோம். நீங்க பார்த்துட்டு இருக்கதான் அந்த பெரிய தெப்பக்குளம், அந்த கோயிலோட தெப்பக்குளம். நாம வந்து விஜய விட்டேலா கோயிலை நோக்கிதான் பயணம் செஞ்சது. வழியில வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய வழிகள் ஆங்கங்கே போற மாதிரி இருக்கும். இந்த கோயிலையும் கவர் பண்ணிடலாம், இந்த இடங்களையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தது. கோயில் பார்த்திருக்கோம், ஆனா அதோட பசாரையோ தெப்பக்குளத்தையும் பார்த்தது இல்லை, அதையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்தது மறுபடியும். கோயிலையும் இந்த வீடியோல பாப்பீங்க. நாம லாஸ்டா போட்ட வீடியோல வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 5-6 கிட்ட ஆயிடுச்சு. கரடிகள் வரோம் அப்படிங்கிறதுனால கோயிலை விட்டு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டோம். கோயிலை பத்தி ரொம்ப டீப்பா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இந்த வீடியோல கோயிலையும் சேர்ந்தே பாப்பீங்க. தெப்பக்குளத்துக்கே எவ்வளவு பிரம்மாண்டமா வெளிப்புறமா இருக்கக்கூடிய கட்டமைப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. கட்டமைப்பு மட்டுமா, அந்த கட்டமைப்புல எவ்வளவு மைன்யூட்டா வந்து சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நாம இப்போதைக்கு இருக்க கோயிலோட குளங்கள், அதுக்கப்புறம் ஊர்கள்ல இருக்க குளங்களையே நம்ம பராமரிக்க முடியாம இருக்கோம். ஆனா அதுக்குன்னே எவ்வளவு பிரம்மாண்டமா அந்த காலத்துல அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த தெப்பக்குளத்தை தொடர்ந்து நாம போயிட்டு இருந்தோம்னா அந்த கோயிலை நோக்கி போற நேரத்துல அச்சுதராயப்பா பசார் வந்து பாப்பீங்க. பசார்னு அழைக்கப்படுற அந்த மார்க்கெட் பகுதி. கோயில்னா கோயிலுக்கு வெளியே வந்து பொருட்களை விற்கிறதுக்காக ஆட்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த மார்க்கெட் தான் இது. ரொம்ப நெடுந்தூரமா போயிட்டு இருக்க மார்க்கெட்னாலே நிறைய பார்த்திருப்பீங்க. விருப்பாக்ஷா பசார், அதுக்கப்புறம் கிருஷ்ணா பசார், அடுத்ததா இந்த அச்சுதராயப்பா பசார் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த பசார் எல்லாம் பார்த்தது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நெடுந்தூரமா போகக்கூடிய பசார் தான் இது. இதுல இருந்து தொடர்ச்சியா பயணம் செஞ்சோம்னா நாம கோயிலை நோக்கி போயிடலாம். கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு சொல்லலாம். விருப்பாக்ஷா கோயில் வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஹம்பி போறவங்க ஃபர்ஸ்ட் போற கோயில் அதான் இருக்கும். ஆனா அதை விடவும் பிரம்மாண்ட கோயிலாதான் இந்த அச்சுதராயப்பா கோயில் இருந்திருக்குது. ஏன்னா நிறைய திருச்சுற்றுகள் கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு பெரிய கோயில். நான்கு புறத்துல இருந்தும் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகுற மாதிரி நுழைவாயில்கள் இருந்த மாதிரி அமைக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். வந்து திருவேங்கடநாத திருக்கோயில் அப்படின்னு பேர்ல தான் அழைக்கப்பட்டிருக்குது. கோயில் வந்து
அந்த விஜயநகர எம்பையர் வந்து முடியிற அந்த நேரத்துல கட்டப்பட்ட கோயில் தான் கிருஷ்ணதேவராயரோட சகோதரரான அச்சுதராயா அவரால கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறதுனாலதான் அச்சுதராயா கோயில் அப்படிங்கிற பெயர் பெற்றது. மாத்தங்கா ஹில்லோட அடிவாரத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. மாத்தங்கா ஹில்ல வந்து பயணம் செய்யறதுக்கு 3 வழிப்பாதைகள்ல ரொம்பவே சூட்டபிளான எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வழிப்பாதையா தான் இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க வழிப்பாதை இருக்குது. கோயில இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரக சன்னதி மண்டபத்துல இருக்கக்கூடிய சிலைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே உயரமான சிலைகளா இருக்கும். அந்த வாயிற் காவலர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தனித்தனியாக எழுப்பப்பட்டிருக்க ஆஹ் அந்த பில்லர்ஸோட எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்களா இருக்கட்டும், ரொம்பவே பெருசா அமைச்சிருப்பாங்க. குறிப்பா யுனிக்கான சிற்பங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் கல்யாண மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ்ல அமைக்கப்பட்டிருக்க யுனிக்கான சிலைகள் தான். நாம ஆல்ரெடி வந்து அச்சுதராயப்பா கோயில் போட்ட நேரத்துல அந்த பில்லர்ஸோட யுனிக்கான சிலைகளை வந்து பார்த்திருப்போம். ரொம்பவே அழகான கோயிலா வந்து முந்தைய காலத்துல இருந்திருக்குது. சில சில பகுதிகள்ல அந்த பில்லர்ஸ் மட்டும்தான் தனியா தொங்குற மாதிரி இருக்கும். தனியா அப்படியே கிரவுண்டோட சேர்ந்தபடி இருக்கும். அதோட கண்டினியூவேஷன் எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்பவே அந்த போர் தாக்குதல்னால ரொம்பவே டேமேஜ் ஆன கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உள்ள இருக்கிற கட்டமைப்பை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணல. உள்ள இருக்க சுவாமியை தான் ஏதோ சுவாமியோட சிலையை தான் ஏதோ பண்ணியிருக்காங்களே தவிர உள்ள இருக்க கட்டமைப்பு பெரும்பாலும் டேமேஜ் ஆகல. வெளி பகுதிகள் மட்டும்தான் அதிகமான டேமேஜ் ஆன அளவுல இருக்குது. எதுக்காகன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுனால வெளிப்புறத்தை மட்டும்தான் போர் தாக்குதல்களால பெருசா சேதமாக்கப்பட்டிருக்கு. நீங்க இப்ப இதுல பார்த்தாலே தெரியும் கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சன்னதி மண்டபங்களோட அந்த கட்டமைப்பு எவ்வளவு உயர்ந்து நிற்குது, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு பாத்துருங்க. உள்ள ஒரு சன்னதி மண்டபத்தோட மேற்கூரை கட்டமைப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஐங்கோண வடிவிலான 3D கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்களுக்கு 3D கட்டமைப்பு மாதிரி இருக்கும். ஆனா ரியலா ஐங்கோணத்துல கற்களை வந்து வடிவமைச்சு அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பையும் கற்களாலேயே ஐங்கோணத்துல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் கோயில்கள்ல மேற்கூரையில பார்த்தா தெரியும். உள்ள இருக்கக்கூடிய சன்னதி மேற்கூரைகள்ல ஒண்ணு ராசி கட்டங்களை வந்து இந்த மாதிரி செதுக்கியிருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி டிசைன்ல இல்ல, சும்மா நார்மலா செதுக்கிருங்க, இல்லைன்னா ஃபிளவர் பேட்டர்ன் மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்பவே யூனிக்கா தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஹம்பி வரும்போது இந்த கோயிலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈவினிங் 5-6க்கு மேல இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு வந்து நினைக்காதுங்க. கரடிகள் அதிகமாக இந்த இடத்த தங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தொடர்ந்து ஹம்பி வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அது நம்மள அடுத்த கோயிலுக்கு எடுத்து செல்ற மாதிரி தான் ஹம்பியோட அணிவகுப்பு தொடர்ந்து இருக்கும். அந்த அணிவகுப்பு தான் நம்மளோட சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இணைப்பிலேயே இருங்க.